வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகள் ஆட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல வீக் 49 2025 அர்பன் பிளஸ் ரூரல் சன் டிவி, விஜய் டிவி, சி தமிழ்னு சொல்லி எல்லா சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், செகண்டா விஜய் தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தேர்டா விஜய் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், ஃபோர்த்தா சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், ஃபிஃப்த்தா டாப் 25 தமிழ் சீரியல்ஸ் டிஆர்பி ரேட்டிங்கும் பார்க்க போறோம். அண்ட் கடைசியா எப்பயும் போல ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங்கும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் பார்க்கணும், டைம் ஸ்டாம்ப் தொட்டு கூட பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த தடவை டாப் 5 தமிழ் சேனல்ல ஒரு ட்விஸ்ட், ரொம்ப நாளைக்கு கழிச்சு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. சோ 5வது இடத்துல கலைஞர் டிவி ரொம்ப நாள் கழிச்சு டிஆர்பி ரேட்டிங் குள்ள வந்திருக்கிறாங்க, பார் இம்ப்ரெஷனுக்குள்ள. ஸோ 5th பிளேஸ் 291 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல எப்பயும் போல கேடிவி தான், 612 மில்லியன் இம்ப்ரெஷன். 3வது இடத்துல எப்பயும் போல ஜீ தமிழ் தான், 1124 மில்லியன் இம்ப்ரெஷன். செகண்ட் பிளேஸ்ல ஸ்டார் விஜய் 1292 மில்லியன் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டடா நம்மளோட சன் டிவி தான், 11,846 மில்லியன் இம்ப்ரெஷன். மோஸ்டா எல்லா சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்குமே வந்து குறைஞ்சு போச்சு. அண்ட் கலைஞர் டிவி ரொம்ப நாள் கழிச்சு டாப் 5 தமிழ் சேனல்ஸ்ல பார்க் இம்ப்ரெஷன்ல இடப்பட்டிருக்காங்க. ஜி தமிழ் சீரியல்ஸ் ரேட்டிங் பாக்குறதுக்கு முன்னாடி டிஆர்பி ரேட்டிங் பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா போன வாரத்தோட அந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். வீக் 49 2025 அர்பன் பிளஸ் ரூரல் ஜி தமிழ் ரேட்டிங் மாசா வாங்கியிருக்கு. 4 சீரியல் 5+ மேல டிஆர்பி ரேட்டிங் எடுத்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஜி தமிழ்ல 5+ மேல 4 சீரியல் எடுத்தது இதுதான் முதல் தடவையே. ரொம்ப நாள் கழிச்சு சொல்ல வரேன். அண்ட் பல டெஸ்ட்டுக்கு ஒரு சீரியல் ஸ்லாட் லீடராகவே மாறிடுச்சு. அது என்னங்கிறத பத்தி பார்த்தலாமா? 12வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.58. 11வது இடத்துல இதயம் 1.64. 10வது இடத்துல வாரிசு 1.96. ஆஃப்டர்நூன் எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சு. 9வது இடத்துல கெட்டிமேளத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, வர வர குறைஞ்சுக்கிட்டே வருது, 2.11 தான் எடுத்திருக்காங்க. 8வது இடத்துல வீரா 3.61, இதுவும் குறைஞ்சு போச்சு. 7வது இடத்துல சந்தியா ராகம் 4.29, இவங்க தான் ஸ்லாட் லீடராகவே வந்து மாறிட்டாங்க. 6வது இடத்துல சின்னஞ்சிறு கிளியே 4.43, இவங்க குறைஞ்சிட்டாங்க. 5வது இடத்துல திருமாங்கல்யம் 4.71. 4வது இடத்துல பாரிஜாதம் 5.22 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 3வது இடத்துல அண்ணா 5.25 ரேட்டிங். 2வது இடத்துல அயலி 5.38 ரேட்டிங். அண்ட் முதல் இடத்துல கார்த்திகை தீபம் 5.89 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அடுத்ததா விஜய் டிவி சீரியல்ஸோட வீக் 49 2025 அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் பார்த்தலாமா? இந்த தடவை விஜய் டிவி சீரியல்ஸ்ல டாப் 3ல பல ட்விஸ்ட் இருக்கு. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 13வது இடத்துல சக்திவேல் 2 1.63. 12வது இடத்துல தனம் 1.95. 11வது இடத்துல பூங்காட்டு திரும்புமா 1.74. இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஃப்டர்நூன் சீரியலே. 10வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.10. 9வது இடத்துல செந்தில மேல பேசு 2.18. 8வது இடத்துல மகளே என் மருமகளே 2.22. ஸோ மகளே என் மருமகளே குறைஞ்சு போச்சு. ஆஃப்டர்நூன் சீரியல்ல தனம் பூங்காட்டு திரும்பாவை தவிர மற்ற எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சு. 7வது இடத்துல பிக் பாஸ் 3.73 குறைஞ்சு போச்சு, 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 6வது இடத்துல மகாநதி 3.80, வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது, பார்ப்போம். 5வது இடத்துல சிந்து பைரவி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 5.07. 4வது இடத்துல சின்ன மருமகள் ரொம்பவே குறைஞ்சு போயிட்டாங்க, 6.78. 3வது இடத்துல சிறுகடிக்கு ஆசை தள்ளப்பட்டிருக்காங்க, 8.35. 2வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 ஒரு ஹை வால்டேஜ் எபிசோட் 8.40. அண்ட் முதல் இடத்துல ஐயனார் துணை இருக்காங்க, 8.65. வீக் 49 2025 அர்பன் பிளஸ் ரூரல் சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தலாமா? இந்த வாரம் என்னாச்சுன்னு தெரியல, சன் டிவி சீரியல்ஸ் எல்லாமே குறைஞ்சு போச்சு. ஆஃப்டர்நூன் டைம் டைம்னு சொல்லி எல்லாமே. அதே மாதிரி இந்த வாரம் தான் ஹனுமான் சீரியலோட கடைசி டிஆர்பி ரேட்டிங் வாரம். ஸோ ஒன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்துருக்கு பார்த்தலாமா? 18வது இடத்துல புனிதா 1.88. 17வது இடத்துல பூங்கொடி 1.96. 16வது இடத்துல மணமகளேவா 2.14. 15வது இடத்துல மல்லி 2.26. 14வது இடத்துல ஆனந்தராகம் 2.45. 13வது இடத்துல வினோதினி 2.6. 12வது இடத்துல புதுவசந்தம் 3.11. 11வது இடத்துல லக்ஷ்மி 3.24. 10வது இடத்துல இலக்கியா 3.46. 9வது இடத்துல ஆடுகளத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, 4.27. ஸ்லைட்டா கம்மியா எடுத்து விட்டு கொடுத்துட்டாங்க ஸ்லாட்டை. அடுத்த வாரம் மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். 8வது இடத்துல சன் நியூஸோட ரேட்டிங்குமே வந்து குறைஞ்சு போச்சு, 4.44 தான் வந்து எடுத்திருக்காங்க. 7வது இடத்துல ஹனுமான் 6.74 ரேட்டிங் வந்து எடுத்திருந்திருக்காங்க. இருந்தாலும் போன வாரத்தை விட இந்த வாரம் கம்மி தான்.
இதுதான் இந்த கடைசி ஹனுமான் வந்து 6:30ல. அடுத்த வாரம் வந்து செல்லமே வந்துருவாங்க. 6வது இடத்துல அன்னம் 8.31. 5வது இடத்துல மருமகள் 8.61. 4வது இடத்துல எதிர்நீச்சல் தொடர்கிறது 8.72. 3வது இடத்துல கயல் திரும்பி 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க 9.11. 2வது இடத்துல சிங்கப்பெண்ணு 9.39. முதல் இடத்துல எப்பயும் போல 3 முடிச்சுதான் 10.14. என்னதான் குறைஞ்சாலும் 10 அந்த புடிச்சிட்டாங்க 10ங்கிற ரேட்டிங்க. இந்த வாரம் எல்லா சன் டிவி சீரியல்ஸோட ரேட்டிங்குமே குறைஞ்சு போச்சு. டாப் 25 தமிழ் சீரியல்ஸ் வீக் 49 2025 பார்த்துடலாமா? 25வது இடத்துல புது வசந்தம் 3.11. 24வது இடத்துல லக்ஷ்மி 3.24. 23வது இடத்துல இலக்கியா 3.46. 22வது இடத்துல வீரா 3.61. 21வது இடத்துல மகாநதி 3.80. பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 சீரியலுமே வந்து 6:30 தான். ஆனா ஸ்லைட்டா தான் ரேட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. 20வது இடத்துல ஆடுகளம் 4.27. 19வது இடத்துல சந்தியாராகம் 4.29. இது ரெண்டுக்குமே பாத்துக்கிட்டீங்களா அப்படிதான் ஸ்லைட்டா சந்தியாராகம் அதிகமா எடுத்துட்டு 10 மணி ஸ்லாட் லேட் ஆயிட்டாங்க. 18வது இடத்துல சின்னஞ்சிறுக்கிளியே 4.43. 17வது இடத்துல திருமங்கல்யம் 4.71. 16வது இடத்துல சிந்து பைரவி 5.07. 15வது இடத்துல பாரிஜாதம் 5.22. 14வது இடத்துல அண்ணா 5.25. 13வது இடத்துல அயலி 5.38. 12வது இடத்துல கார்த்திகை தீபம் 5.89. 11வது இடத்துல ஹனுமான் 6.74. 10வது இடத்துல சின்ன மருமகள் 6.78. 9வது இடத்துல அன்னம் 8.31. 8வது இடத்துல சிறுகடிக்க ஆசை 8.35. 7வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 8.40. 6வது இடத்துல மருமகள் 8.65. 5வது இடத்துல விஜய் டிவி சீரியலான ஐயனார் துணை இருக்காங்க 8.65. 4வது இடத்துல எதிர்நீச்சல் தொடர்கிறது 8.72. 3வது இடத்துல கயல் 9.11. 2வது இடத்துல சிங்கப்பெண்ணை 9.39. அந்த மாதிரி இடத்துல எப்பயும் போல 3 முடிச்சு 10.14. ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜி தமிழோட ரியாலிட்டி ஷோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் அர்பன் ரேட்டிங் தான் கிடைச்சிருக்கு. சரிகமாப்பாவோட லிட்டில் சாம்ஸ் இருக்குது இல்லையா, அது 5 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. சிங்கிள் பசங்க 2.88. தமிழா 1.83. அதுக்கப்புறம் சமையல் எக்ஸ்பிரஸ் 1.20. அப்புறம் ஜி தமிழ் ஆஃப்டர்நூன் டெலிகாஸ்ட் தவிர டப்பிங் சீரியல்ஸோட ரேட்டிங் சலங்கை ஒளி 2.10. அவள் வருவாளா 1.30. ராதா சின்ன ரோஜா 1 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் வீக் 49 2025 அர்பன் பிளஸ் ரூரல் மோஸ்ட் ஆஃப் தி சீரியல்ஸோட சேனல்ஸோட ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.